10 நாளில் 10 கிலோ எடை குறையுமா? குறையும். சில பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சா குறையும். ஆனால் 10 நாளில் உடல் எடை குறையாது. 10 நாளில் குறையும். அதாவது 40 நாளில் குறையும். சரி, 40 நாளில் உடல் எடையை குறைக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க முதல்ல நம்ம கொடம்புளி சூப் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். சரி, கொடம்புளி சூப் எப்படி செய்யறது? கொடம்புளி சூப் செய்ய தேவையான பொருட்கள்: கொடம்புளி, கொள்ளு, வாய்விடங்கம், சுக்கு, மரமஞ்சள், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், தேன். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாய்விடங்கம், சுக்கு, மரமஞ்சள் இந்த 3ஐயும் பொடி செஞ்சு வச்சுக்கணும். பிறகு கொடம்புளி ஒரு 50 கிராம் எடுத்து அதை 300 மில்லி வெந்நீரில் இரவே ஊற வச்சிடணும். அதே போல் கொள்ளு 1 கிராம் எடுத்து இரவே வெந்நீரில் இதை தனியாக ஊற வச்சிடணும். காலையில் இந்த 400 மில்லியையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சு 100 மில்லியாக சுண்ட வச்சு எடுத்து வச்சிடணும். பின்னர் அந்த கொடம்புளி சூப்பை வடிகட்டி அதோட நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சிருக்கிற வாய்விடங்கம், சுக்கு, மரமஞ்சள் கலவையை 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கணும். அதில் தேன் ஒரு 5 மில்லி சேர்த்துக்கணும். இப்போ சூப் ரெடி. இந்த சூப்பை வெறும் வயிற்றுல தொடர்ந்து 40 நாள் குடிக்கணும். இந்த சூப்பை 40 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை விரைவாக குறையிறத நீங்களே உணர முடியும். மேலும் உடல் எடையை குறைக்கிற சமயத்தில் குளிர்பானங்களை குடிக்கவே கூடாது. உணவுக்கும் படுக்கைக்கும் குறைஞ்சது 3 மணி நேரமாவது இடைவெளி விடணும். பகலில் தூங்கக்கூடாது. அரிசி சார்ந்த உணவுகளை முடிஞ்ச மட்டும் நிறுத்திக்கணும். வாரம் ஒரு முறையாவது வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு நோன்பு இருக்கணும். வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாது. சைவ உணவுக்கு முடிஞ்சால் மாறிடணும். அசைவம் பொரிக்காத மீன் வேணுன்னா சாப்பிடலாம். எண்ணெயில் பொரித்த உணவுகளை, சைனீஸ் உணவுகளை உடனே நிறுத்திடணும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது பேசக்கூடாது. இதை முயற்சித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 40 நாளில் உடல் எடை கணிசமாக குறைஞ்சதை உங்களாலேயே உணர முடியும். மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் செய்ய மறக்காதீங்க.